ஜெய் பார்வதி அம்மா மதுரை மீனாட்சி கல்வி படிப்பால் நாசம் பண்ணி வச்சுருக்கான். கண்ணு தெரியலையான்னு கேள்வி கேட்காரு. நான் உட்காந்துருக்கேன். உன் கல்வி படிப்பால் கடவுள் வந்து பூமியில் உட்கார்ந்த கணக்கு குடும்பம், என் குடும்பமே நான் பார்வதி பரமசிவன் குடும்பத்தோடு நாங்கள் உட்காந்துருக்கோம். கண்ணு தெரியலையா? அப்போ அந்த கண்ணை மானிட பிறவிக்கு கண்ணில் கையை குத்த விடணும்ல. இப்போ 10 பேர் 5 பேர் மேய்ச்சிக்கிட்டு இருப்பான், மில்லு தொழிற்சாலை போட்டுப்பான், 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்ப்பான், அரசியல்வாதி இப்போ கூட்டமாக உட்காந்துருப்பான். எல்லா இடத்துலையும் பெண்ணு கைட்டே கண்ணில் குத்துவான். அந்த மூளை திருப்பிட்டார். இப்போ பாரு, கண்ணில் அவனுக்கு கை போவோம். மனித பிறவி குடி போதையில் கண்ணில் குத்துவான். என்னென்ன அகம்பாத சேட்டை அநியாய சேட்டை பண்ணுதானோ அத்தனை கணக்குலையும் கையில் கல் எடுப்பான், கம்ப்யூட்டர் கண்ணில் குத்துவான். கண்ணில் இப்போ எல்லாத்தையும் குத்த விட்டுட்டார். கண்ணு தெரியலையா? கணக்கு போடுறாரு. நீதிமன்ற கோர்ட்லேருந்து எல்லா வழக்கறிஞர்லேருந்து நீதிபதி வரைக்கும் பார்க்க தெரியுமா தெரியலையா? ஏன்னா நான் அந்த கணக்கு போட்டு தான் ஆகணும். தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி உட்காரக்கூடாது. புரியா இல்லையா? கண்ணில் குத்த விட்டுட்டார், அந்த பவரை விட்டுட்டார். மூளையை திருப்பிட்டார். மூளை இப்போ மானிட பிறவிக்கு நீலேருந்து திருப்பிட்டார். ஒவ்வொருத்தன் வரவன் கண்ணிலே குத்துவான், கண்ணிலே அடிப்பான், கண்ணில் கல் எறிவான். இதான்ப்பா கணக்கு. நீதிபதி ஜட்ஜி கோச்சார் ஆணு பெண்ணு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு பார்க்கலையா? உட்கார்ந்துருக்காரு, பார்க்கலையா? கேட்கணும்ல. இவ்வளோ நாள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்கு தமிழ்நாடு முழுவதும்? என்ன நடக்கு? அகம்பாத சேட்டை அநியாய சேட்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னும் கூட கொஞ்சம் கண்ணிலே குத்த விடுவார். கூட்டமாக போவான். ஒவ்வொருத்தன் கண்ணில் குத்துவான், கண்ணில் கல்லை எறிவான். படித்தவன் பூரா கண்ணில் இருத்து வாங்குவான், கண்ணில் குத்த விடுவார். படிச்சிருக்கான்ல, கல்வி படிப்பு. கவர்மெண்ட் வேலைக்கிறவன், அரசியல்வாதி, பல லட்சம் கோடி 10,000 கோடி பூரா மில்லு தொழிற்சாலை பூரா 10 பேர் 100 பேர் 50 பேரை மேய்ப்பான். மேய்க்கிறவன் கரெக்டாக அந்த நடத்துகிறவனை போய் கண்ணில் குத்துவான், கைட்டே கண்ணில் குத்துவான். இப்போ புரியுதா இல்லையா? கணக்கு கூடால உள்ளே போட்டாச்சு. இப்போ இந்த பவரை ஏடு ஓலைச்சோடு கணக்கை வெளியே விடுதாரு. என்ன நடக்குன்னு பாரு. இப்போ கண்ணு தான் போவோம், கண்ணில் குத்துவான், கண்ணில் எறிவான். பூரா ஆணும் பெண்ணும். இப்போ அந்த பேப்பர் செத்த பேப்பரை பூதத்தி அரக்கிட்டே எரிச்சாச்சு. இந்த பேப்பரை வச்சுட்டு வெளியில் ஆடுறவன் பேப்பரை கொடுத்து ரொட்டேஷன் பண்ணவனுக்கு கண்ணில் குத்துவான், கண்ணில் எறிவான். ஆணும் பெண்ணும். இப்போ தாண்டா அடி இருக்குது. இப்போ பாரு, முக்கால் சத்தியம் தொலைஞ்சிய. கண்ணு தெரியலையா? உட்காந்துருக்காரு. கைலாசத்துலேருந்து கணக்கு போடுறாரு. உலக நாடு இப்போ போர் சண்டையில் பழையபடி அங்கே எல்லாம் நொறுக்கிட்டு தான் வராரு. வெளிநாடு பூரா நொறுக்குதாரு. இன்னும் டெல்லி டு தமிழ்நாடு நொறுக்கலை. தமிழ்நாடு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏங்கி வருது. கூட கொஞ்சம் நேங்கி வரையில் பூரா பல லட்சம் கோடி 10,000 கோடி வண்டியில் 2 வீலர் 4 வீலர் போவான். இறங்கி பார்ப்பான். இறங்கி பார்க்கையில் அந்நேரம் நிற்பான். 10 பேர் 15 பேர். கண்ணில் இவனை குத்துறா. இவன் நிறையா பணம் வச்சுருக்கான். அப்போ அந்த பணத்துக்கு காவு கொடுத்தாச்சுல, அந்த பணம் காவை விட்டு எடுத்து ஆக்கிடுவார். கால் சத்தியம். இடம் பூமி கட்டினவனே காவு குடிக்கலடா. ஆடு மாடு கோழி பறவையில் காவு குடிக்கல. அந்த மாதிரி உன் கண்ணில் காவு கொடுக்காரு கடவுள் மானிட பிறவிக்கு. உன் கால் சத்தியம்.